குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, குடும்ப பிரிவினை எதனால ஏற்படுது, அதுக்கு உண்டான கிரக அமைப்பு என்ன, இதை திருமணத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிக்க முடியாதா, அப்படி கண்டுபிடிச்சாப்புல அதை சரி பண்ண முடியுமா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பேசலாம். சரி, முதல்ல எதுக்காக குடும்பத்தில் பிரிவினை வருது, பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தா, அந்த காலத்தில் ஜாதகத்துக்கு பொருத்தமும் பார்த்துருக்க மாட்டாங்க, ஜாதகமே எழுதியிருக்க மாட்டாங்க. அவங்களாம் சேர்ந்து வாழாமல் இருக்காங்களா அப்படின்னா சேர்ந்து வாழ்ந்துருக்குறாங்க. ஜாதகம் இல்லாதவங்க சேர்ந்து வாழ்ந்துருக்காங்க. குடும்பத்தில் பிரச்சனை வராமல் இருக்குமான பிரச்சனையும் வந்திருக்கும். ஆனால் வீட்டில் 2 பெரியவங்க இருப்பாங்க, வயசானவங்க இருப்பாங்க. அவங்க தட்டி விட்டுருவாங்க, பிரச்சனையை சரி பண்ணி விட்டுருவாங்க. நீ செஞ்சது தப்பு, நீ அட்ஜஸ்ட் பண்ணி போ அப்படின்னு சொல்லி சரி பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் இப்போ உள்ள சூழ்நிலைக்கு வீட்டில் பெரியவங்களே இல்லையே. ஏன்னா கல்யாணம் பண்ணும்போதே தடை கொடுத்தன வச்சா தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு 2 பேர் வீட்லேயும் சொல்கிறாங்க. ஆண் வீட்லேயும் சொல்கிறாங்க, பெண் வீட்லேயும் சொல்கிறாங்க இல்லையா. அப்போ பிரச்சனைன்னு ஒன்று வரும்போது அந்த இடத்துல தட்டி விடுறதுக்கு பெரியவங்க இல்லை. அது ஒரு முதல்ல மெயின் ரீசன். ஆனால் அந்த பெரியவங்க எப்போ தேவைப்படுவாங்க தெரியுமா? ஒரு குழந்தை ஒட்டி பிறந்தால் அந்த குழந்தைய ஒரு 3 வயசு வரைக்கும் வளர்த்து கையில் கொடுக்குற வரைக்கும் பெரியவங்க தேவைப்படுவாங்க. திருப்பி பசையத்துக்கு வெட்டுருவாங்க, ஊருக்கு அனுப்பி விட்ருவாங்க பெரியவங்க. அப்படி தான் வச்சுருக்கிறாங்க. இப்போ உள்ள இளைஞர்கள் அப்படி தான் யூஸ் பண்ணுறாங்க பெரியவங்களை. அவங்கள குறை சொல்லக்கூடாது. தனி கொடுத்தனம் அப்படிங்கிறது பெரும்பாலும் இந்த குடும்ப பிரச்சனைக்கு ஒரு காரணமாக போகுது. சரி, அதை விட்டுருவோம். ஜோதிட ரீதியாக அதை முன்கூட்டியே கண்டுபிடிக்க முடியுமானா முன்கூட்டியே கண்டுபிடிக்க முடியும். எப்படி? ஒரு ஆணுக்கு 25 வயசில் ஒரு தசாபுத்தி ஆரம்பிக்குது. இது குடும்பத்தில் பிரிவினை உண்டு பண்ணும். அப்போ 40 வயசில் தான் அந்த தசாபுத்தி முடியுது. அது பிறகு கல்யாணம் முடிச்சுக்கோன்னு சொன்னால் கேட்பாங்களா? இல்லைடா, நாங்கள் எப்படினாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்குவோம், எப்படிப்பட்ட பெண்ணு வந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிறேன், நான் பொறுமையாக இருந்துக்கிறேன்னு சொல்லுவார். அதே மாதிரி தான் பெண்ணும் சொல்லுவாங்க. 20 வயசில் அந்த பெண்ணுக்கு ஆரம்பிக்குது, ஒரு 30-35 வயசு வரைக்கும் பிரச்சனையான தசாபுத்தி நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு 35 வயசுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணால் அந்த பொண்ணுடைய வாழ்க்கை என்னாகும்? கல்யாணம் பண்ண முடியாது, குழந்தை வச்சுக்க முடியாது. இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிக்கிறேன், அந்த எங்கள் பொண்ணு நல்ல பொண்ணு, அமைதியான பொண்ணு, நல்ல குணம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனாலும் பிரச்சனைன்னு வெடிச்சதுக்கப்புறம் சரி பண்ண முடியுமா? சரி பண்ண முடியாது. அப்போ அதுக்காக கல்யாணம் பண்ணாமல் இருக்க முடியுமா? அது 35 வயசு 40 வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணாமல் இருக்க முடியுமா? அப்படியும் முடியாது. அப்போ கல்யாணம் முடித்தா எப்படி தப்பிக்க முடியும்? இந்த மாதிரி தசாபுத்திகள் வந்தால் ஒரு தொழிலுக்காக கொஞ்சம் தூர தேசமாக போய்கிட்டோம், கணவன் மனைவியை தற்சமயம் பிரித்து வச்சுக்கிட்டோம், என்றைக்கோ ஒரு நாளைக்கு சந்திச்சுக்கிட்டோம், வருஷத்துக்கு ஒரு தடவையோ 2 தடவையோ சந்திச்சுக்கிட்டாங்கன்னா அது பிரச்சனை இல்லாமல் சமாளிக்கலாம். இது ஒரு கணக்கு. இப்போ பிரச்சனைன்னு வந்தால் அது சமாளிக்கிறதுன்னு ஒரு 100க்கு 10-20% சமாளிக்கலாம். ஆனால் பிரிவினை அப்படிங்கிறது கன்ஃபார்மாக ஒரு தசாபுத்தியில் வந்துருச்சுன்னா அது என்ன பண்ணாலும் நிறுத்த முடியாது. கண்டிப்பாக பிரிவினை நோக்கி தான் போகும். இதையும் கன்ஃபார்மாக சொல்லலாம். அப்போ எப்படிப்பட்ட ஜாதகங்களுக்கு பிரிவினை நோக்கி கன்ஃபார்மாக போகும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு சில ஃபார்முலா இருக்குது. அதை பற்றி தான் பேச போகிறோம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு 4 ஜாதகத்தை போட்டு கூட பேசுவோமே. அது ஆண் ஜாதகம், பெண் ஜாதகம் அல்லது கணவன் மனைவி ஜாதகத்தை கூட போட்டு பேசுவோம் அப்படின்னு வந்தாச்சு. இப்போ முதல்ல இது எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பாவ கிரகங்கள் ஒரு ஜாதகத்தில் ரொம்ப கொடுமையான பாவ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய நான் சனி ராகு கேதுவை தான் பிடிக்கிறேன். மற்றபடி எல்லாமே சனியே குடும்பஸ்தானாதிபதியானா என்ன பண்ணுறது? அதுவும் பிரச்சனை தான். அதை தான் சொல்ல போகிறோம். சனி ராகு கேதுவோட குடும்பஸ்தானாதிபதி சம்மந்தப்பட்ட பிரச்சனை உண்டு அப்படிங்கிறத படிக்குவோம். ஏற்கனவே இந்த ராகு கேதுவுடைய மிட்பாயிண்டில் மாட்டிக்கிட்டா, கேதுவுடைய சாரத்தில் மாட்டிக்கிட்டா, ராகுவோட சேர்ந்து கிரகணம் ஆகிட்டா, இப்படிலாம் இருந்தால் குடும்பம் கண்டிப்பாக பாதிக்கப்படும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இது போக அடிஷ்னலாக இன்னொரு விஷயத்தை என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3, 6, 8, 12 மறைவு ஸ்தானாதிபதி இல்லையா, அவங்களோட போய் இந்த 2ஆம் அதிபதி சம்மந்தப்பட்டார் அப்படின்னா அதுவும் பிரச்சனையை உண்டு பண்ணும். இதில் 3, 12 கூட ஒரு வகையில் ஏற்றுக்கலாம். ஒரு 50% பிரச்சனை பண்ணாது, பிரச்சனையோடைய குடும்பத்தை ஓட்டிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் 6, 8 ரொம்ப மோசம். குடும்பஸ்தானாதிபதி 6க்கு அதிபதியோடைய சேர்ந்து இருந்தாலோ, பார்வை வாங்கினாலோ, சாரை வாங்கினாலோ இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் உண்டு. அதுக்கு தகுந்தாப்புல தசாபுத்தி நடக்கும்போது. சரி, என்ன தசாபுத்தின்னா பிறப்புல இருக்கிறதுக்கு 2 அதிபதி எப்படி இருந்தால் தானா அப்படின்னா அப்படியும் கிடையாது. நடக்கிற திசைக்கு 2 அதிபதி அப்படின்னு பார்க்கணும். நடப்பு திசைக்கு அப்போ ஒருத்தர் பிறக்கும்போது மேச லக்கணத்தில் பிறந்திருக்கிறாருன்னு வச்சுக்கோம். கடகத்தில் இப்போ ஒரு பிறகு நின்று திசையை நடத்துதுன்னு வச்சுக்கோம். அப்போ கடகம் தான் லக்னமாக செயல்படுது. நான் எடுப்பேன் என்னுடைய ஃபார்முலா. அந்த திசை ஒரு குரு பகவானே வச்சுக்கோ. கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெற்று திசை நடத்துகிறாரே வச்சுக்கோ. அப்போ 2 அதிபதியாக யார் வருவா அப்படின்னு பார்த்தா சூரியன் வருவார் இல்லையா. அப்போ கடக லக்னத்துக்கு லக்னாதிபதி யாருன்னா சந்திர அதுக்கு தந்தாப்புல அடி வாங்கியிருப்பார் அந்த ஜாதகத்தில். அப்போ குடும்பஸ்தானாதிபதினு 2 அதிபதி சொல்லக்கூடிய யார்? சூரியன். அந்த சூரியன் ஆட்சி பெற்றே இருந்தாலும் அந்த இடத்துல கேது சாரை வாங்கியிருந்தாருன்னா என்ன பண்ணும்? குடும்பத்தை பிரிக்கும். ஏன்னா கேது கத்திரிக்கோள் தானே, ராகு கேதுனால வெட்டி விடுறது தான் இல்லையா. அப்போ அப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி அந்த தசாநாதன் இருக்கிற வீட்டையும் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ முதல்ல உதாரணத்துக்கு ஒரு சில ஜாதகங்களை போட்டு பேசலாம்.
இப்போ முதல்ல வந்து ஒரு ஆண் ஜாதகத்தை போட்டு டிஸ்பிளே கொண்டு வரேன் பாருங்கள். இவருக்கு வந்து ரிஷப லக்னம் வந்திருக்குது, கும்பராசி, பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாரு. என்ன வயசு கம்மி தான், 91 வயசு, 1991 தான் பிறந்திருக்கிறாரு. மிஞ்சி படம் ஒரு 32 வயசு தான் ஆகுது. அவனுக்கு 35 வயசு ஆகி கல்யாணம் ஆகலைன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்காங்க. இவருக்கு கொஞ்சம் வயசுலேயே கல்யாணம் ஆகி உடனே டைவர்ஸ் வேறு, பிரச்சனை வேறு. இது எப்படின்னு பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள், ரிஷப லக்னம், கும்பராசி, பூரட்டாதி நட்சத்திரம், சரிங்களா? ரைட்டு. இவர் பிறந்தது குரு தசை, இருப்பு வந்து 8 வருஷம் இருக்கும்போது பிறந்திருக்கிறாரு. சனி தசை இந்த ரிஷப லக்னத்துக்கு ரொம்ப யோகமான திசைன்னு சொல்லுவாங்களா. சனி ஒரு தானே யோகாதிபதி இல்லையா, 9, 10 அதிபதி, தர்மகரபதி தானே. அவர் 9ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற நிலைமையில திசையை நடத்த இருக்கிறாரு. அந்த திசையிலேயே அவருக்கு குடும்பமும் அமைஞ்சு பிரச்சனையும் வந்துருச்சு. எப்படி அப்படின்னு பார்க்கலாமா? ரைட்டு. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த ரிஷப லக்னத்துக்கு 2 அதிபதி யார்? புதன். அப்போ குடும்பஸ்தானாதிபதி 6, 8 அதிபதிகளோட சம்மந்தம் ஏற்படக்கூடாது. அது செயற்கையாக இருந்தாலும் சரி, சாரமாக இருந்தாலும் சரி, பார்வையாக இருந்தாலும் சரி. சொன்னால் இந்த புதன் எங்கே இருக்கிறாரு? 8ஆம் இடத்துலேயே போய் உட்காந்துட்டார். ரிஷப லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல தனுசில் போய் உட்காந்துருக்கிறாரு. தனுசில் போய் உட்காந்து கேது சாரமே வாங்கிட்டாரு. சோழியை முடிச்சிருச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம். இது ஜென்ரலாக. இது நடப்பு திசைக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் இல்லையா. நடப்பு திசை என்ன திசை? சனி திசை, யோகமான திசை, 9ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற நிலைமையில திசையை நடத்திருக்கிறார். இந்த இடத்துல ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா புரியும், சரியா? ரிஷபத்துக்கு 9ஆம் இடம் பாக்கியமும் மட்டும் இல்லை, பாதகமும் கூட அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அப்போ தான் பலன் எடுக்க முடியும். சரி, இப்போ சனி வந்து மகரத்தில் உட்காந்து ஆட்சி பெற்ற நிலைமையில திசை நடத்துகிறாரு அப்படின்னு வச்சுக்கிட்டா, கூட யாரையெல்லாம் இருக்கிறாங்கன்னு பாருங்கள். சூரியன் இருக்கிறாரு, சுக்கிரன் இருக்கிறாரு, ராகு இருக்கிறார். சனி திசையை நடத்துகிறார். சனி யாருடைய சாரை வாங்கி திசை நடத்துகிறாருன்னா சூரியன் சாரை வாங்கியே திசை நடத்துகிறாரு. அஸ்தங்கமாக வர ஆயிருக்கிறார். அப்போ மகர லக்னத்துக்கு லக்னாதிபதி ஆட்சி பெற்ற நிலைமை திசை நடத்தினா யோகத்தை தானே கொடுக்கணும். ஆனால் அஷ்டமாதிபதி சூரியன் கூட சேர்ந்து அவர் சாரமே வாங்கி அவருடைய சேர்ந்து அஸ்தமனமும் வாங்கி கூட அவருக்கு ஆகாத ராகுவோடையும் சேர்ந்து திசையை நடத்துகிறார் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துக்கு 2 அதிபதியாக யார்? சனியே வருவார், குடும்பஸ்தானாதிபதியாகவே வருவார். அப்படிங்கும்போது இந்த இடத்துல லக்னாதிபதி சனி, 2 அதிபதி சனி, 8ஆம் இடத்த அதிபதினு சொல்லக்கூடிய சூரியனுடைய சாரத்தியாக வாங்கி அவர் கூட சேர்க்கப்பட்டு அஸ்தங்கமாகி ராகுடையும் சேர்ந்து பிரச்சனையை கொண்டு பண்ணிட்டாரு. முடிஞ்சு வச்சா. அப்போ தசாநாதன் இருக்கிற இடத்தையும் வச்சு பலன் சொல்லலாம், அல்லது பிறப்பு லக்கணத்தை வச்சும் பலன் சொல்லலாம். ஆன்சர் சரியாக தான் வரும். இது ஒரு ஆண் ஜாதகம் சொல்லியாச்சா? சரி, அடுத்து வந்து ஒரு பெண் ஜாதகத்தை போடுவோம். அதை டிஸ்பிளேல கொண்டு வரேன் பாருங்கள். இந்த பொண்ணு 1985 பிறந்தவங்க. மீன லக்னம் வந்திருக்குது, விருச்சிக ராசி, விசாக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாங்க. குரு தசை வந்து ஒரு 1.5 வயசு வரைக்கும் தான் இருந்திருக்கு. அடுத்து வந்து சனி திசை தான் நடந்திருக்குது. சனி 19 வருஷம் திசையை நடத்திருக்கிறாரு. அது பிறகு புதன் திசை நடத்திருக்கிறார். இப்படி தான் போயிட்டு இருக்குது உங்களுடைய வாழ்க்கை. இவங்களுக்கு 2க்கும் 9 அதிபதியாக வரக்கூடியது யார்? செவ்வாய் தானே. செவ்வாய் எங்கே இருக்கிறாரு? மீன லக்னத்துக்கு 6ஆம் இடத்துலேயே போயிட்டார். நான் இப்போ தானே சொன்னேன் 6, 8 சம்பந்தம் வரக்கூடாதுன்னு. வர 6ஆம் இடத்துலேயே போய் உட்காந்து 6ஆம் இடத்தை அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனுடைய சாரத்தையே வாங்கிட்டார். அப்போ குடும்பத்தில் கண்டிப்பான முறையில் பிரச்சனை உண்டு அப்படின்னு லக்ன ரீதியாக சொல்லிடலாம், சரிங்களா? இதை வந்து தசாபுத்தி ரீதியாக சொல்ல முடியுமா அப்படின்னா தசாபுத்தி ரீதியாகவும் சொல்ல முடியும். இவங்களுக்கு கொஞ்சம் வயசுலேயே கல்யாணம் ஆயிடுச்சு. நடந்தது சனி திசையிலேயே கல்யாணம் நடந்திருக்கு. சனி எங்கே உட்காந்துருக்கிறாரு? விருச்சிக ராசியில் உட்காந்து திசை நடத்திருக்கிறாரு. அங்கே சந்திரன் சேர்ந்துருக்கிறாரு. இங்கே சந்திரனும் நீசம். அப்போ புனர்புத்தோசம் வேலை செய்யுது, பவர்ஃபுல்லாக வேலை செய்யுது. சனி வந்து இந்த இடத்துல திசையை நடத்தும் போது லக்னாதிபதி செவ்வாய் 10ஆம் இடத்துல திக்பலம் பெற்ற நிலைமையில் இருந்தாலும் கூட 2 அதிபதியாக யார் வருவார் அந்த இடத்துக்கு? விருச்சிக ராசிக்கு குரு தான் வருவார். குரு 3ஆம் இடத்துல போய் நீசமாகி போனார். நீசமாகி சனியுடைய பார்வையிலேயே பட்டுட்டார். அப்போ குடும்பம் அவுட். அப்போ கொஞ்சம் வயசுலேயே திருமணம் நடந்து உடனே பிரச்சனை, டைவர்ஸ் வந்துருச்சா? இப்போ தசாநாதன் இருக்கிற இடத்துல லக்னமாக வச்சாலும் பலன் சரியாக தான் வரும். பிறப்பு லக்னத்தில் வந்து நீங்கள் வச்சு பலன் எடுத்தாலும் சரியாக தான் வரும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏதோ ஒரு ஊரில் பிறந்த ஒரு ஆணுடைய ஜாதகத்தை போட்டு விளக்கம் கொடுத்துட்டோம். அதேமாதிரி ஏதோ ஒரு ஊரில் பிறந்த ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தை வச்சு விளக்கம் கொடுத்துட்டோம். இதை ஒரு கணவன் மனைவி ஜாதகத்தில் பார்க்கலாம்னா கண்டிப்பாக பார்க்க முடியும். ஏன்னா இன்னாருக்கு இன்னாருன்னு வந்து தெய்வம் தான் முடிவு பண்ணுது. திருமணங்கிறது சொர்க்கத்தில் தான் நிச்சயிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்கல்ல முன்னோர்கள். அது உண்மை தானே? அப்போ ஒரு ஆண் பெண் சண்டை ஓட்டுக்கிறணும், குடும்பம் நடத்தி சண்டை ஓடணும்னா அவங்க 2 பேர் ஜாதகத்துலையும் அப்படி தானே கிரக அமைப்பு இருக்கணும். அதைத்தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், அதையும் இப்போ டிஸ்பிளேல கொண்டு வரேன். இது வந்து இப்போ டிஸ்பிளேல வர்றது வந்து ஒரு ஆண் ஜாதகம்.
இவர் எப்போ எந்த வருஷம் பிறந்திருக்காருன்னா 99 தான் பிறந்திருக்காரு. 1999 தான் பிறந்திருக்காரு. வயசு என்ன ஆகுதுன்னு பாருங்கள். 23 வயசு முடிஞ்சு 24 வயசு தான் ஆகுது. அவனுக்கு 35 நாளாக கல்யாணம் நடக்க மாட்டேங்குது. 24 வயசுக்கு கல்யாணமும் முடிச்சு, அது காதல் திருமணமோ என்ன திருமணமோ அது நமக்கு தேவையில்லை. உடனே கல்யாணத்தை முடிச்சு உடனே பிரச்சனை, உடனே டைவர்ஸ். இது இந்த கொடுமை எங்கே போய் சொல்கிறது? ரைட்டு, பார்த்துக்கோங்க. சரி, ரைட்டு இருக்கட்டும். இவருக்கு தனுசு லக்னமாக வந்திருக்குது. ராசி ரிஷப ராசி வந்திருக்குது. கார்த்திகை நட்சத்திரம் ஆகிருக்கு. சரி, ரிஷப லக்னத்துக்கு தனுசு லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல யார் இருக்கா? கேது இருக்கிறாரு. 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். அதனால தான் தோஷம் ஏற்பட்டுச்சா? அது ஒரு காரணம் வச்சுக்கலாம். ஆனால் அந்த கேது திசையோ ராகு திசையோ வரல இல்லை. இவர் பிறந்தது ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம்னால சூரிய திசையில் பிறந்திருக்கிறாரு. சூரிய திசை முடிஞ்சிடும். எவ்வளோ நாள் இருந்துருக்காருன்னா வெறும் 7 மாதம் தான். அப்போ சந்திர திசை 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம், 17 வருஷத்தை விட்டுருவான். ராகு திசை தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. ராகு திசையில் சனி புத்தி போயிட்டு இருக்குது. ராகு திசையிலேயே இவர் கல்யாணமும் முடிச்சு உடனே பிச்சுக்கிறணும், அத்துக்கிறணும் அப்படின்னு இருக்குது. இந்த ராகு என்ன பண்ணியிருக்கிறாருன்னு பார்க்கலாமா? சரி, முதல்ல இந்த லக்னத்துக்கு 2 அதிபதி எப்படி இருக்காருன்னு பார்க்கலாமா? தனுசு லக்னத்துக்கு 2 அதிபதி லக்னாதிபதி குருவுலேயே சேர்ந்து 5ஆம் இடத்துல இருக்கார். ஆனால் 5ஆம் இடம் சனி அவருக்கு நீசம் இல்லையா? அப்போ 2 அதிபதி நீசமாகி போனாரா? ரைட். அவர் வக்ரமாக இருக்கிறாரு. நீசமான கோள் வக்ரமான உச்ச நிலைமை அடைஞ்சிடும். அப்போ நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குன்னு எடுத்துக்கிட்டா, இந்த தனுசு லக்னத்துக்கு 6 அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய சாரத்தை வாங்கியிருக்கிறார். பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறார். அப்போ இந்த இடத்துல குடும்பஸ்தானாதிபதி 6 அதிபதியிட்ட சம்மந்தப்பட்டாரா? இந்த இடத்துல 6 அதிபதி 8 அதிபதியோட குடும்பஸ்தானாதிபதி சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்னு ஏற்கனவே சொன்னது. நீசமாறது, வக்ரமாறது. இந்த இடத்துல ராகு கேதுக்கு மிட் பாயிண்ட்லேயும் மாட்டிக்கிறார். அதையும் மெயினாக பாருங்கள். கேதுலேருந்து 4ஆம் இடத்துல, ராகுலேருந்து பின்னாடி 4ஆம் இடத்துல. ராகு கேது மிட் பாயிண்ட்லேயும் மாட்டிக்கிறார். குருவும் மாட்டிக்கிட்டார். குரு லக்னாதிபதி ஆடாரா? ரைட்டு, இது ஒரு காரணம். சரி, நடந்த திசை என்ன திசைப்பா? ராகு திசை. ரைட்டு. ராகு திசைக்கு லக்னாதிபதி யாருப்பா? சந்திரன். அவர் அந்த வீட்டுக்கு கடக லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறா. அப்போ லக்னாதிபதி உச்சமற்ற நிலைமையில தானே இருக்கிறாரு. பவர்ஃபுல்லாக தானே இருக்கார். யோகமாக தானே இருக்கணும். அது பாதகஸ்தானம் கூட. கடக லக்னத்துக்கு 11ஆம் இடம் பாதகஸ்தானம் தானே. அப்போ பிரச்சனை உண்டு. ரைட்டு. குடும்பஸ்தானாதிபதி யார்? சூரியன். 2ஆம் இடத்துலேயே இருக்கிறார். நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி குடும்பஸ்தானாதிபதி 2ஆம் இடத்துலேயே ஆட்சி பெற்ற நிலைமையில் இருந்தாலும் கூட இந்த சூரியன் கிட்டத்தட்ட அப்படியே பூரத்தை நெருக்கி, அதாவது மூல நட்சத்திரம் கடைசி டிகிரியில் இருக்கிறாரு. கிட்டத்தட்ட அது மகம்னே வச்சுக்கலாம், கேதுவுடைய சாரம்னே வச்சுக்கலாம். அதான் கத்திரிக்கோள் வெட்டி விட்டுருச்சு. ஆசை கோளாறு காதல் வந்துச்சு, கல்யாணம் பண்ணாங்க, உடனே பிச்சுக்கிட்டாங்க. அப்போ குடும்பஸ்தானாதிபதி 2 அதிபதி கேது சாரம் வாங்கிட்டாரா? சரி, சுக்கிரன் சாரமே வச்சுக்கிட்டா கூட சுக்கிரனே ராகு கூட தான் சேர்ந்துருக்கிறார். கேது பார்வையில் தான் இருக்கிறார் அப்படின்னே வச்சுக்குவோம். இந்த சுக்கிரன் பாதகாதிபதி, கடவுளுக்கு இருந்து பாதகாதிபதி. அப்போ சூரியன் கேது சாரம் வாங்கினாலும் பிரச்சனை, மக நட்சத்திரம் கேது சாரம் வாங்கினாலும் பிரச்சனை தான், சுக்கிரன் சாரம் வாங்கினாலும் பிரச்சனை தான் அப்படிங்கிறது அதில் இருந்து தெரிஞ்சுக்கலாம். இது கணவர் சாரம். இப்படி போயிடுச்சா? சரி, ரைட். அடுத்து இப்போ மனைவியோட சாரத்தை பார்க்கலாம். இந்த பெண்ணு பிறந்திருக்கு 2003 தான் பிறந்திருக்கிறாங்க. கரெக்டாக 20 வயசு தான் முடிஞ்சிருக்குது. பார்த்துக்கோங்க. துலா லக்னமாக வந்திருக்கு. இவங்களுக்கு கும்ப ராசி வந்திருக்குது. அதே பூரட்டாதி நட்சத்திரம் வந்திருக்கு. அப்போ பூரட்டாதி நட்சத்திரம்னா குரு திசையில் பிறந்திருக்கிறாங்க. ஒரு 5 வருஷம் 9 மாதம், கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் வச்சுக்கோமே. 6 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்தது என்ன தசை? சனி தசை. சரி, வச்சுக்கோங்க. அடுத்து இந்த துலா லக்னத்துக்கு 2 7 அதிபதி யாரு? செவ்வாய் தானே. செவ்வாய் சந்திரனோட சேர்ந்து 5ஆம் இடத்துல சந்திரமங்கல யோகத்தில் தானே இருக்கிறாரு. யோகம் தானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சனியுடைய வீடு தானே. இருக்கட்டும், ரைட்டு. இங்கே எப்படி இருக்கிறாரு? இந்த சந்திரனும் செவ்வாய் சேர்ந்து ராகு கேதுக்கு மிட் பாயிண்டில். அப்போ பிரச்சனை. குடும்பஸ்தானாதிபதி ராகு கேதுடைய மிட் பாயிண்டில் மாட்டிக்கிட்டாரா? சோழியம் முடிஞ்சிருச்சு. சரி, இந்த 2 அதிபதி செவ்வாய் எப்படி என்ன கண்டிஷனில் இருக்கிறாரு? சதய நட்சத்திரம் ராகுடைய சாரத்தையே வாங்கியிருக்கிறாரு. அந்த ராகு அடுத்த ஸ்டெப்பு போனால் போய்க்கு. அந்த ராகு சூரியன் சாரம் வாங்கியிருக்கிறாரு. அது பாதகாதிபதி இந்த துலா லக்னத்துக்கு அப்படின்னு போகலாம். ரைட்டு, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, இதை தசா ரீதியாக பிடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதையும் தசா ரீதியாக பிடிக்க முடியும். சனி திசை நடந்திருக்கு. சனி இருந்தது எங்கே உட்காந்துருக்கிறாரு? 9ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. சரியா? ரைட்டு. அப்போ சனி திசை தான் நடந்திருக்குது. 5 அதிபதி திசை முதல்லாம் பார்த்துக்கோங்க. துலா லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல உட்காந்து 5 அதிபதி திசை தான் நடந்திருக்கிறாரு. இந்த குடும்பஸ்தானாதிபதிங்க சொல்லக்கூடிய 2 அதிபதி பாதிக்கப்பட்டார். குடும்பம் முடிஞ்சு போச்சு. இப்போ சனி இருக்கிற வீட்டையே வச்சுக்கோம். புதன், அதாவது மிதுன லக்னமாக செயல்படுது. மிதுன லக்னத்துக்கு 2 அதிபதி யார்? குடும்பஸ்தானாதிபதி யார்? சந்திரன். எங்கே இருக்கிறாரு? அவர் அதே ராகுகேது மிட் பாயிண்டில் தான். 9ஆம் இடத்துல இருந்தாலும் கூட ராகுகேது மிட் பாயிண்டில் தான். சோழியம் முடிச்சிருச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா அந்த சந்திரன் அவங்க இருக்கிறது பூரட்டாதி நட்சத்திரம். மிதுன லக்னத்துக்கு 7 அதிபதி பாதகாதிபதி இல்லையா? குரு ஆகாதவர் தானே மிதுன லக்னத்துக்கு. அவர் சாரம் வாங்கிருச்சு. அந்த குரு உச்சம்.
பிரச்சனை, அப்படி சிம்பிளாக எடுக்கலாம். நடக்கிற தசா பற்றியும் வச்சு பலனை ரொம்ப ஈஸியாகவே எடுக்கலாம் அப்படிங்கிறத தான் சொல்ல வரேன் பெரும்பாலும். இப்போ இது வரைக்கும் நம்ம 4 ஜாதகத்தை உதாரணமாக போட்டு பேசியிருக்கிறோம். ஒரு கணவன் மனைவி ஜாதகம், அது போக ஒரு ஆண் ஜாதகம், ஒரு பெண் ஜாதகம் போட்டு பேசியிருக்கிறோம். இதெல்லாம் எதுக்காக விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு சில இதுக்கு விளக்கம் கொடுக்க முடியாது. அதாவது ஒரு மேடம் கூட கேட்டிருந்தாங்க, சாரதா அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து கேட்டிருந்தாங்க, ஆயுள் கணிதம் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு. ஆயுள் கணிதத்தை பற்றி சொல்லி என்ன செய்ய, ஏதாச்சும் ஒன்று போட்டவனே அதில் என் ஜாதகத்துலேயும் இப்படி தான் இருக்குது, என் ஜாதகத்துலேயும் இப்படி தான் இருக்குது, இந்த தசா பற்றி வந்து எனக்கு ஆயுள் கண்டம் ஏற்படுமாங்கிற ஒரு பயம் வந்துடும். இதுவாது டைவர்ஸ், இது இல்லைன்னா வேற ஒரு கல்யாணம் பண்ணுவானா, நடந்துருமா அப்படின்னு அடுத்தடுத்த நோக்கி போயிடலாம். அடுத்த தசா பற்றி எனக்கு திருமணம் நடக்குமா, எனக்கு எப்போ நல்ல வாழ்க்கை அமையும் அப்படி நோக்கி போயிடும். ஆயுள் கணிதத்தை பற்றி கேட்டு என்ன செய்ய முடியும்? திருமணமே நடக்குமா நடக்காதான்னு ஒரு கேள்வி வந்துச்சு. அதுக்காக ஒரு சூத்திரத்தை போட்டு ஃபார்முலாவை போட்டு எடுத்து சொல்லியாச்சு. சரியா? ஆயுள் கணிதத்தை பற்றி பேசணும்னு நான் என்னுடைய ஸ்டைலில் பேசுவேன். அது நிறைய பேருக்கு பிடிக்காது. ஒரு சில ஜோசியருக்கு வந்து அந்த இதை வந்து பிரச்சனை உண்டு பண்ணாலும் பண்ணிடுவாங்க, அதை விட்டுருவோம். அது பிற்காலத்தில் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்குவோம். அது எப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ நான் இதை எதுக்காக மெயினாக சொல்ல வந்தேன்னா, தசாபுத்தி ரீதியாகவும் பலன் எடுக்கலாம், பிறப்பு ஜாதகத்தை வச்சும் பலன் எடுக்கலாம். அது அவங்க பிறப்பு ஜாதகத்தில் ஆரம்பத்திலே தெரிஞ்சு போகும், கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சு போகும். இது வந்து கல்யாணம் முடிஞ்சு பின்னாடியே வந்து பிரச்சனை ஏற்படும். அது புணர்ப்பு தோஷத்தினால ஏற்பட்டுச்சா, அல்லது ராகு கேதுடைய மிட் பாயிண்டில் வந்து 2 கதிபதி மாட்டினாரா அதனால தான் ஏற்பட்டுச்சா, இல்லை நடந்த திசையே பிரச்சனை வந்துச்சா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு முடியும். அதுக்கு நான் சொன்ன ஃபார்முலா 6-8 கதிபதி கூட லக்னத்துக்கு 2 கதிபதி சம்மந்தப்பட்டாலும் பிரச்சனை, நடக்கிற திசாநாதனுக்கு 2 கதிபதி அதே மாதிரி அந்த இடத்துக்கு 6-8 கதிபதியோட சம்மந்தப்பட்டாலும் பிரச்சனை, ராகு கேது சனி இவங்களோட சம்மந்தப்பட்டாலும் பிரச்சனை, மிட் பாயிண்டில் மாட்டிக்கிட்டாலும் பிரச்சனை. இவ்வளோ தான். இதை வந்து அவங்கவுங்க கண்ணோட்டத்தில் ரொம்ப எளிமையாக கற்றுக்கணும்னா கற்றுக்கலாம். அதனால தான் லக்ன ரீதியாகவும் பலன் சொல்லியிருக்கிறேன், தசாநாதன் இருக்கிற இடத்தையும் வச்சு லக்னமாக வச்சு பலன் சொல்லியிருக்கிறேன். குழப்பிக்கிற வேண்டாம், பலன் எடுத்து பாருங்கள், சரியாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி தலைமுறைக்கு இதுதான் தேவைப்படுது. ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன்லேயும் கோர்ட்லேயும் வந்து சொத்து பத்து அடித்தடி பஞ்சாயத்தில் கேஸ் நிறையா நடக்கிறத விட டைவர்ஸ் கேஸ் தான் நிறையா நம்பி வளைஞ்சிக்கிட்டு இருக்குது. அதனால் இது ஒரு 4 பேருக்கு போய் சேர்ந்துச்சுன்னா அவங்கவுங்க கொஞ்சமாவது அட்ஜஸ்ட் பண்ணி குடும்பத்தை போட்டுக்குவாங்க இல்லையா? ஒரு குடும்பத்தை வந்து நம்ம இணைத்திய பிரிய விடாமல் தடுத்த ஒரு புண்ணியம் வந்து சேரும் இல்லையா? அப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.